அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ்வை கையில வச்சிருந்தாலும் மதீனா பள்ளியை கட்ட சொன்னா கட்டதான் சொல்லுவான். கஅபத்துல்லாஹ் தான் கையில இருக்கிறது, அவனுக்கு விருப்பமா நடந்தா அதுல சிறுக்கு நடந்தா மதீனா பள்ளி கட்டதான் ஓணும். அது ஆரம்பத்தில் தௌஹீதாக இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினால முக்கியம் இல்லை. அது அபூஜஹல் கட்டல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதுதான். உறுதி மாறினால் மதீனா ஆரம்பிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், மனதால் நினைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் இன்று சமுதாயத்திலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பிரச்சாரத்தை வெளி உலகத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பலத்தை தந்த பின்னால் சொல்லுகிறோமா இல்லையா? எல்லா இடங்களிலும் தான் சகோதரர்களே கவலையாகவும் இருக்கிறது என்றால், எல்லாரும் என்ன பயான் விருப்பம் என்று சொன்னால், அதாவது நபித்தோழர்களின் வரலாறு, நபித்தோழர்களின் வரலாறு, உள்ளத்தை பண்படுத்துவது எப்படி, அந்த மாதிரியான பயான் அது விரும்ப வேண்டும். அக்லாக் வர வேண்டும், இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று அதுவும். ஆனா அதுதான் விருப்பம். கூடுதலா எல்லாருக்கும் என்ன விருப்பம் தெரியுமா? அந்த தலைப்புகள் தான் கூடுதலாக விரும்புகிறார்கள். இதை போட்டா நோவுதான், இதை போட்டா என்னது எப்படி நோகும் சகோதரர்களே? எங்களுக்கு கடமையாது பள்ளி இமாம் உள்ள கூட்டு துவா சிறுக்கு பிதத்து அத்தனை செஞ்சு முடிக்கிறாரு. நம்மளோட தலைப்பு என்ன தெரியுமா? அக்லாக், நல்ல பண்போடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும். அதான் ஜெட்கோஸ்காரன் சொல்றான், அது எல்லாரும் விரும்புறது. அப்ப என்னத்துக்கு தௌஹீத் என்ற பேர் வேற தனியா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அழகா இருக்குமே, வாங்க எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும். நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அந்த மலையில ஏறி மக்களை சாராய மறந்த வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள், நேர்மையாக நடங்க என்று சொல்லி இந்த அடி உளுந்திக்குமா? உளுந்திருக்காது. அவருக்கு பேரே அல் அமீன், உண்மையாளர், நேர்மையாளர், பொய் சொல்லாதவர். என்ன நீங்க சொன்னாலும் சரி. இன்றைக்கு என்ன எடுத்தா சொல்றாங்கன்னா, தௌஹீத்வாதிகள் பாத்தீங்களா சலாம் கொடுத்தோன்னு எலும்பி பேத்துறாங்க, துஆவில்லை, தொழு சுன்னத் இல்லை. யார் சொன்னது? குருட்டு பார்வை. யார் சொன்ன? இந்த மாதிரி போர்டுகள் எல்லாம் ஒரு காலத்தில் தொங்கியதா பள்ளியில? இந்த மாதிரி திக்ரு சம்பந்தமான சஹீஹான துஆக்கள் பள்ளிகளில் தொங்கியதா முந்தி? ஏன் தொங்கல்ல? திக்ர் என்ற சப்ஜெக்டையே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மக்களுக்கு சொன்னவர்கள் தௌஹீத்வாதிகள் தான். மற்றவங்க சொல்லல, தொழுகைக்கு போற ஓதுங்க, இவ்வளவு சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, சஹீஹான துஆக்கள் அனைத்து துஆக்களும் அடங்கியது. அதே போல முஸ்லிமின் அரண் யார் அடிச்சதெல்லாம்? ஜம்மியத்துல் உலமா கூட தௌஹீத்வாதிகளால் இந்த துஆக்கள் வெளியான பின்னால் தான் இந்த போர்டு அடிக்குது. இல்லைன்னா அது கீழே முந்தி இருந்தது ஐஏஆரோட போர்டு தான், தௌஹீத்வாதிகள் சுமந்த போர்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கு தான் புதுசா என்ன செய்யறாங்க? அப்ப துஆக்கள் இல்லை என்று சொல்ல வேண்டாம், அவர்களுடைய கடமை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு குந்தி கேள்றது, யார் சுன்னத் சொல்றல, யார் சுப்ஹானல்லாஹ் சொல்றல, இது எங்களுக்கு தேவையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சுன்னத் தொழுறதை வலியுறுத்தினாங்க, விக்ர்களை வலியுறுத்தினார்கள், உள்ள நன்மைகளை எல்லாம் வலியுறுத்தினார்கள். ஆனா போறவனை பார்த்துட்டீங்கல்ல, ஒரு என்ன சுன்னத்தெல்லாம் பறங்குவாங்க, சுன்னத்தை எப்படியா தொழுங்கள் அப்படி என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் கடமையானதை தவிர வேற எதுக்கும் சொல்லவில்லை. உள்ள தியாகம் 40 நாள் 4 மாசம் எல்லாம் செய்வார்கள். ஆனா சீதனம் இல்லாம கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. இந்த தியாகம் மட்டும் தெரியும். தௌஹீத்வாதிகள் தான், இளம் வயது இளைஞர்கள் தான், படித்தவர்கள் தான் சீதனம் இல்லாமல் திருமணம் முடிக்க ஆரம்பித்தார்கள். பெண்களுக்கு நடந்து கொண்டிருந்த கொடுமைகளை அப்படியே தவிர்ப்பதற்காக வெகுண்டெழுந்தவர்கள் தௌஹீத் இளைஞர்கள் தான் சகோதரர்களே. அதை நாங்க சர்வசாதாரணமாக நினைக்க கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட வேண்டும். நாங்கள் இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் சரி, கொள்கைக்கு மாற்றமாக நடக்கிறதா, எங்கட நிலைப்பாடு என்ன? பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு ஹேண்ட்பில் போகணும், ஒரு சிடி போகணும், ஒரு பயான் நடக்கணும், நிலைப்பாடு மக்களுக்கு தெரிவிச்சிடணும். இதான் நிலைப்பாடு, இதான் குர்ஆன் சுன்னா சொல்லுது. ஒரு கொழுக்க பிரச்சனை நடக்குதா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இதுதான் தீர்வு. வெளியே போகணும், அதுக்காக வேண்டி கூட வேண்டும். நாங்கள் மாசத்துக்கு 12 கூட்டம் கூடினோம்டா அதுல 10 கூட்டம் மார்க்க விஷயம் தீர்வு காண்பதற்காக இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை, அது இருக்க வேண்டும் சகோதரர்களே. எந்த பிரச்சனை நடந்தாலும் மார்க்கத்துக்கு இது முரண் என்று தட்டி கேட்பதில் சளைக்க கூடாது. ஆனால் எங்களுக்கு நண்பர்கள் குறைவார்கள், தட்டி கேட்டா நண்பர்கள் குறைவார்கள், ஆனா உள்ள நண்பர்கள் தூய்மையாக இருப்பார்கள்.